அண்ணன் வந்து ஒசூர்ல இருந்து வந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு. உங்க பேர் என்ன? ராஜேஷ்குமார் ஒசூர்ல இருந்து வந்திருக்காரு. மணிகண்டன் வந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்காரு. இவங்க எல்லாம் ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடக்ஷன்லயே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாரு பிசினஸ். 2 பேரும் இன்னைக்கு வர சொல்லிருக்கோம். இவருக்கு 1 டே ட்ரைனிங் தான். சாருக்கு பாத்தீங்கன்னா 5 டேஸ் சொல்லியிருக்கோம். இனி வராங்க போறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கோம். என்ன நடக்குது அதுக்கப்புறங்கிறத பாருங்க. ஒரு தொழிலை வந்து நம்ம கற்றுக்கிறது வந்து எப்படின்னா படிப்படியாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு நாளுங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணுவேன். இந்த அரிசி வடிக்கிறது தான் இந்த வடி பிரியாணில ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. சேம் டைம் தம் பண்ணுறது. இந்த தம் பண்ணுறத வந்து இப்போ எல்லாமே நம்ம தம்மரு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். டைமர்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ தீயறதுக்கெலாம் எந்த வாய்ப்புமே இல்லை. எந்த இதில் தீ இருக்கணும் அது வரைக்குமே நம்ம சொல்லிக் கொடுத்துட்றோம். அரிசியெல்லாம் அவங்க கையில் பிடிச்சி இந்த அளவுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்துட்றோம். ஸோ சூப்பரா அவங்களுக்கு பிரியாணி